2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ ஸ்லைஸாக அரைஞ்சி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்லைஸாக அரிஞ்சு வச்ச டொமேட்டோ போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அது போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்க, சிக்கன்லேருந்து தண்ணி விடுது. அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைக்காட்டி அடி பிடிச்சிடும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தது 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஷ்யூ நட்ஸை ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அப்போ தான் அரிசி உதிரி உதிரியாக வரும். இப்போ ஊற வச்சு கழுவுன பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் கேப் போட்டு மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் ஒயிட் பலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்னு.